ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானி நேச்சர் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், சூப்பர் டேஸ்டியான ஸ்பாஞ்சியான க்ரீம் கேக் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்குறேன். நல்லா கட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்குறேன். அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலக்கும் போதே லைட்டாக நுரைச்சி பொங்கும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா நுரைச்சி பொங்கியிருக்கும். பார்த்தாலே தெரியும் எப்படி நல்லா நுரையாக இருக்குன்னு பாருங்கள். மாவெல்லாம் புளிச்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இதை ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவை சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு மைதா, இது 250 ml கப்பு சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேக் செய்கிறீங்கன்னா ஒரு 2 டைம் கூட நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லைனா தான் நல்லா கேக் நல்லா புஷ்ஷுன்னு வரும். எந்த இடத்துலையும் கிராக் வராது. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கலந்ததுக்கு அப்புறமாவே அதே கப், இப்போ 1/4 கப் அளவுக்கு எடுத்தோம் இல்லையா, அதில் 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி நல்லா ஆற வச்ச பால் எடுத்துக்கணும். சூடாக இருக்கவே கூடாது. நல்லா ஆறின பால் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரே டைரெக்ஷனில் நல்லா கலந்து விடுங்க. மாவு நம்ம மேலேருந்து எடுத்து இப்படி கீழே ஊற்றும் போது மடிப்பாக விழணும். அப்படின்னா மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ கேக் டென்னில் ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம். அப்படின்னா தான் அந்த கேக் வெடிச்சு வரும் இல்லையா, அந்த மாதிரி வராது. இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ ஓவன் நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறமா 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 35 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ க்ரீம் ரெடி பண்ணி அழகாக ஸ்டிஃபாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை பைப்பிங் பேக்கில் போட்டு இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கேக்கும் ரெடி ஆகிட்டு, கேக் நல்லா சூடு ஆறணும். கொஞ்சம் கூட சூடு இருக்கவே கூடாது. அதுக்கப்புறமா நம்ம டிமோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. முட்டை சேர்த்தாதான் சாஃப்டாக வரும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. முட்டை சேர்க்காமலே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதை 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். எவ்வளோ ஸ்பஞ்சு மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பை உள்ளே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஒரே இடத்துல சேர்த்துக்கூடாது. இல்லைன்னா ஒரே இடத்துல கொஞ்சம் இந்த குழுப்பாக அந்த மாதிரி ஆகிடும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீம் எடுத்துகிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு க்ரீம் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டுறலாம். க்ரீமை எல்லா பக்கமும் கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்மூத் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ 2வது பார்ட் நம்ம கட் பண்ணி மேலே வச்சிடலாம். மேலே வச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் சுகர் சிரப் எல்லா பக்கமும் ஈவனாக படுற மாதிரி லைட்டாக தொட்டு வைங்க. ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ப்ரஷ் வச்சு நம்ம அப்ளை பண்ணும்போது எல்லா பக்கமும் கரெக்டாக கிடைக்கும். நிறைய ஊற்றிட மாட்டோம். கரெக்டாக அந்த அளவுக்கு மட்டும் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வச்சுருக்க க்ரீமை விட இந்த செகண்ட் டைம் நம்ம பண்ணும்போது க்ரீம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்படின்னா தான் நல்ல ஷேப் கிடைக்கும். நல்லா ஸ்மூத் பண்ணதுக்கப்புறமா டெக்கரேஷனுக்கு நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக நட்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இன்றைக்கி கேக் ரெடி ஆகிட்டு. என்னமோ தெரியல, இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் கேக் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோவும் எடுத்துகிட்டு கேக் ரெசிபியும் பண்ணும்போது எனக்கு இந்த க்ரீம் கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. நீங்கள் பண்ணும்போது சுற்றி இருக்க அட்மாஸ்பியர் ரொம்ப ஹாட்டாக இருக்க மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. கிச்சனில் வச்சு செய்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நான் சொல்லியிருக்க அளவுகளில் மறக்காமல் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான கேக் ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.